மதுரை அருகே 45 அடியாக உயர்த்தப்பட்ட விசிக கொடிக்கம்பம் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முதலில் அனுமதி மறுத்த மாவட்ட நிர்வாகம் நேற்று இரவு அனுமதி அளித்தது. வெளிச்சநத்தம் கிராமத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 25 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அதில் கட்சித் தலைவர் திருமாவளவன் கொடியேற்றி வைத்திருந்தார். அந்த கொடிக்கம்பம் புதுப்பிக்கப்பட்டு 45 அடி உயரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதில் இன்று திருமாவளவன் கொடியேற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உரிய முன்னனுமதி பெறாமல் கொடிக்கம்பத்தின் உயரத்தை 45 அடியாக உயர்த்தியதால் அதை பயன்பாட்டுக்கு கொண்டுவர மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்தது. மேலும் கொடிக்கம்பத்தின் அளவை குறைக்க வேண்டும் என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் கட்சி கொடிக்கம்பத்தின் உயரத்தை குறைக்க முடியாது என கூறி 20க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கொடிக்கம்பத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நேற்றிரவு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா மற்றும் அடுத்த நாளான 14ஆம் தேதி பௌர்ணமி கிரிவலம் நடைபெற உள்ளது. இதற்காக 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி சென்னையில் இருந்தும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருந்தும் பெங்களூருவில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அந்த நாட்களில் 4089 பேருந்துகள் மூலம் 10,110 நடைகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக 9 தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து கிரிவல பாதையை இணைக்கும் வகையில் 40 சிற்றுந்துகள் கட்டணமில்லாமல் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தகுதி வாய்ந்தவர்கள் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. அதில் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் 1,28,373 நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6,640 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கூறியுள்ளது. மதுரை அருகே 45 அடியாக உயர்த்தப்பட்ட விசிக கொடிக்கம்பம் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முதலில் அனுமதி மறுத்த மாவட்ட நிர்வாகம் நேற்று இரவு அனுமதி அளித்தது. வெளிச்சநத்தம் கிராமத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 25 அடி உயர கொடிக்கம்பம் கரூர் மாவட்டம் குடித்தலையில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்த காட்சிதான் இது. குளித்தலை நகரம் மட்டுமன்றி சுற்றுவட்டார பகுதிகளான மருதூர், கோட்டைமேடு, ஐயர்மலை, இரும்புதிப்பட்டி, திம்மாச்சிபுரம், மேட்டுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக கனமழை கொட்டியது. இதேபோன்று நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. நாமக்கல், எருமப்பட்டி, சேந்தமங்கலம், கொல்லிமலை, புதுச்சத்திரம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள பகுதி மற்றும் வேலைக்கவுண்டம்பட்டி, மோகனூர் ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்தது. தெற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட 6 மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைந்து வரும் புதன்கிழமை இலங்கை, தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் வரும் செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் புதன்கிழமை கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. அவற்றுடன் திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலிலும் புதன்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் வரும் வியாழனன்று மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை
வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீபத் திருவிழா அன்று மலை மீது பக்தர்களை ஏற அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது முடிவு செய்ய வல்லுநர் குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளது. திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தீபத் திருவிழா அன்று பக்தர்களை மலை மீது அனுமதிப்பது குறித்து வல்லுநர் குழு இன்று ஆய்வு நடத்தவுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக பெய்த கனமழையால் 2668 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை மகாதீப மலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். வரும் 13ஆம் தேதி தீபத் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் மலையின் ஈரப்பதம் காரணமாக மகாதீபம் ஏற்றும் நாளில் பக்தர்களை மலையேற அனுமதிக்க வேண்டாம் என வனத்துறை தெரிவித்தது. இதனையடுத்து புவியியல் மற்றும் சுரங்கத்துறை வல்லுநர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது இன்று வல்லுநர் குழுவை மலை மீது அனுப்பி ஆய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டது. புவியியல் மற்றும் சுரங்கத்துறை வல்லுநர்கள் மலையின் நிலையை ஆய்வு செய்ய இன்று செல்வார்கள் எனவும் அவர்களுக்கு உதவியாக பாதுகாப்பு உபகரணங்களுடன் காவல்துறையினர், மருத்துவர்கள், வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அடங்கிய 20 பேர் கொண்ட குழுவும் உடன் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் தீபத் திருவிழா அன்று மலை மீது பக்தர்களை அனுமதிக்கலாமா என தமிழ்நாடு அரசு முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் பள்ளிகளுக்கு 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாநகராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் 156 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மட்டும் தீப திருவிழாவை ஒட்டி விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை விடுமுறை எனவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்காக லட்சக்கணக்கானோர் கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு பணியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 16,000 காவலர்கள் திருவண்ணாமலைக்கு வரவழைக்கப்பட உள்ளனர். இந்த காவலர்கள் தங்குவதற்கு ஏதுவாக 156 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா மற்றும் அடுத்த நாளான 14ஆம் தேதி பௌர்ணமி கிரிவலம் நடைபெறவுள்ளது. இதற்காக 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி சென்னையில் இருந்தும், தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருந்தும், பெங்களூருவில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அந்த நாட்களில் 4089 பேருந்துகள் மூலம் 10,110 நடைகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக 9 தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து கிரிவல பாதையை இணைக்கும் வகையில் 40 சிற்றுந்துகள் கட்டணமில்லாமல் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தகுதி வாய்ந்தவர்கள் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. அதில் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் 1,28,373 நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6,640 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கூறியுள்ளது.